ஹாய், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். இன்றைக்கி ஒரு ஈஸியான துவையல் ஒன்று சொல்லித்தரேன். எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த மழை நாளில் பார்த்திங்கன்னா சாம்பார், வத்த குழம்பு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி மிளகு ஜீரக ரசம், பூண்டு ரசம், துவையல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட தான் பிடிக்கும், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுக்கு மெயினான இது என்னென்னா தோல் உரிச்ச வேர்க்கடலை. இதுதான் மெயின். முதல்ல எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு, வெங்காயம் நல்லா ஒரு 20 வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உளுந்து ப்ரௌன் கலரில் வரட்டும். சின்ன வெங்காயம் தான் அந்த துவையலுக்கு நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயமே உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து நல்லா ப்ரௌனிஷாக எடுத்து போட்டுக்கோங்க. வரமிளகா நான் இந்த ஒரு 20 வெங்காயத்துக்கு 9 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வரமிளகாயும் பார்த்திங்கன்னா ஒன்றும் காரமாக இருக்கும், காரம் இருக்காது. அதனால் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 9 மட்டும் வச்சுருக்கேன், அது போதும் வரமிளகா. தேவையான புளி, அப்புறம் பூண்டு ஒரு 20 பூண்டு. இந்த ஸ்டேஜில் தோல் உரித்த வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அது ஒரு கை எடுத்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு இதோட போட்டுக்கோங்க. இப்போது இந்த துவையலுக்கு தேவையான உப்பு, இவ்வளோ போதும், ஒரு ஸ்பூன் போதும். அவ்வளோதான். எல்லாத்தையும் வதக்கி எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து நல்லா சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுண்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு வத்தல், அப்பளம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டு சைட் டிஷ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் துவையல் மிக்சிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை சுட சுட சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு ஏதாவது ஒரு வத்தல், அப்பளம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.